ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து பருப்பு முருங்கைக்கீரை கூட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிட்டு காய் விலாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பருப்பு, முருங்கைக்கீரை, அப்புறம் உருளைக்கிழங்கு, கேரட்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு சாம்பார் பொடி போட்டு எல்லாம் கலந்து வேக வச்சு அப்புறம் தாளித்து கொட்டியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். காலையில் எழுந்திரிச்சோடனே பல் விளக்கி மூஞ்சி கழுவிட்டு வீட்டு வாசலில் போய் தொளிச்சு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சமைச்சிட்டு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஹஸ்பண்டு வேலைக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து வீட்டில் வந்துட்டு அதுக்கு நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இருக்க வேலையை பார்த்துட்டு அப்புறம் நைட் என்ன பண்ணணும், மத்தியானம் என்ன பண்ணணும் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன வேலை இருக்கோ அதை பார்த்துட்டு திருப்பி காலங்காலத்தில் திருப்பி எழுந்திரிச்சு பல் விளக்கி மூஞ்சி கழுவி அதுக்கப்புறம் தொளிச்சு கோலம் போட்டு அதே ரெகுலராக தான் போயிட்டுருக்கும். நீங்களும் அதே மாதிரி தான் செய்கிறீங்களா? இப்படி கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா காய் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் நல்ல வீடியோ போடுறேன், எனக்கு தெரிஞ்ச வீடியோவாக போடுறேன். நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மேலும் மேலும் நல்ல வீடியோ போடணும்னு தோணும். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் முருங்கைக்கீரை எங்கள் அம்மா கொடுத்தாங்க. அதனால் காயெல்லாம் இருந்துச்சு. அதனால் அதை வச்சு ஒரு குழம்பு பண்ணலான்னு நினச்சேன். குழம்பு தான் கூட்டு மாதிரி வந்துருச்சு. சரி கூட்டாகவே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு கூட்டாகவே போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா